ஸ்டேஜ் இருக்குல்ல அங்கே அந்த மாடி கட்டணம் இருக்குது. முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் பஸ் ஒரு குரங்கு கூட்டம், குட்டி குரங்கு இல்லாமல் ஓடுது. வெட்டிட்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். சிக்கி போட்டார், பிடிச்சி போட்டாச்சு பாருங்க. இதில் ஆடுகள் எல்லாம் நீங்கள் இது பாருங்க. கேம்போ கேம்ப் இருக்கான் வா பாருங்க. இந்த இடத்துல எத்தனையோ மக்கள் வந்து கொல்லப்பட்ட இடம். எத்தனையோ 1000 பேர் தமிழ் மக்கள். நான் சொல்கிறது தெரியலை. இதுக்கு வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். இது கேம்ப் போல். இது உள்ளுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு இடம். ஆனால் இல்லை அதை காணையில் ஒருத்தரும் இல்லை. உள்ளுக்கு கேம்ப் இல்லை. இது சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. இங்கே அங்கே இருக்குது அந்த பெரிய கப்பல். ஒன்று கூட நடந்து போய் பார்ப்போம். இலங்கையில் இறுதி யுத்தம் நடந்த இடம் இதுதான். இறுதி யுத்தம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்து இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு நடந்த கடும் சண்டையில் மக்கள் இதுகளுக்கு தான் கொத்து கொத்தாக இறந்தவை. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்க, அந்த அண்ணன் இந்த மனைவி இந்த முல்லைத்தீவை சேர்ந்தவங்களாம். இவர் வந்து இன்னொரு இல்லையா, அவர் வந்து தன் மனைவி காட்டுற இந்த இடம் இந்த உண்மையான இந்த இடத்த பற்றி. எங்களை கப்பல் தாண்டது தாண்டு உள்ளுக்கு போயிட்டுது. உண்மையில் எனக்கு என்ன சொல்கிறான்னு தெரியலை. இது கப்பல்கிட்ட பாகங்களோ என்னவோ தெரியல. போய் பார்ப்போம். அப்படியே தான் இருக்குது. மலைக்கு கொண்டு வந்துடுது. இங்கே அலைஞ்ச பாருங்க. சரி, இப்போ போவோம். பயமாக கிடக்கு. என்ன இருக்குது இந்த இரும்பை பாருங்க. இரும்புக்காரன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கப்பல் இரும்பு பாருங்க. இந்த புலவு கடல் தண்ணியிலே முக்கியம் இல்லை. அது கரண்ட் பயிரை காண 2க்கு மட்டும் போட்டிருக்காங்க. பொடி காயப்போம், உடுப்பு காயப்படும். தொழில் செய்ய போகிறதானாக்கா. இங்கே பாருங்க, இறுதி யுத்தம் நடந்த இடமே தான். நீங்கள் அப்படி உங்களை பார்க்கவும் பண்ண விரும்பினா நான் சொன்ன மாதிரி உங்களை தொடர்பில் கண்டாரன். இப்படியான இடங்களை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பண்ணையோட தொடர்பு கொண்டா அந்த அண்ணன் வந்து உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டுவார். முல்லைத்தீவில் இதே விட நல்ல வடிவான இடங்கள், இறுதி யுத்தம் சம்மந்தப்பட்ட இடங்கள், மற்றது வந்து வேறு இடங்கள், உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்க்கலாம். இதா பாருங்க, இதெல்லாம் பாடி வீடு. பாருங்க, நீர்மூழ்கி கப்பல். இந்த பாகமாக தெரியல, நான் சரியாக தெரியல. தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. அடா இட்டும்பு இங்க பாருங்க. ஆனால் இரும்பண்ண தண்ணி இட்டும்பு பாருங்க. உட்டுக்கு இரும்பு. நான் நினைச்சேன் இது மரம் பண்ணு. ஓப்பா இங்கே பாருங்க. ஒரு இது நான் கப்பல்கிட்ட பாகம் போல். இதான் இந்த போட்டுண்ட பார்ட்ஸ் என்ன எல்லாம் பிடிச்சு மேய்ஞ்சிடும். இங்கே இதான் இன்ஜின். இதில் நடக்கிறதே பயமாக கிடக்கு எனக்கு. மாடுகள் திரிஞ்சிருக்குது, பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கப்பல்ன்ற ஒரு பாகம் இங்கே வந்துருக்குது. இது இப்போ நான் எங்கே பாதை கண்டு நிற்கிறேன். இங்கே பாருங்க, இந்த பெரிய பாதை. இது அந்த சாமான்களை ஏற்றி இறக்குறதுக்கு பாதை பாருங்க. அப்பா பாதை தான். இங்கே மட்டுமே இட்டும்பு. என்னென்னு கடலில் இதை நிற்குதான்னு தெரியலை. கட்டுறது ஆட்டோக்குள்ள ஒருத்தர் சிக்கி போட்டார், பிடிச்சி போட்டாச்சு பாருங்க. மரதனை ஓடுங்க விலங்கையை சுற்றி. இதான் பிரேக்கிங் நியூஸ் போல கிடையாது. அதுதான் ஆட்டோக்குள்ள தூக்கிடாது இவர் தானே. என்னன்னாலும் இவரை கேளுங்க. ஆளாக
இங்கே பாருங்க இதில் கொஞ்சம் பேர் வரைக்கணும் வா நீ வேற தாண்டி போகணும் இந்தா ஐயோ பார்த்துக்கணுண்டா சரி வரேன் வட்டி கொண்டு போக முடியாது இதா பாருங்க இதில் இப்போ இந்த இலங்கை சிங்கள இராணுவத்தால் அடுக்கப்பட்ட ஒரு அந்த அவையின் யுத்த நினைவு சின்னம்னு சொல்லி அதாவது இலங்கை இராணுவத்தின் யுத்த நினைவு சின்னம் பாருங்க மந்திரி இப்போ முள்ளிவாய்க்கால் அது இதெல்லாம் கடற்கரையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் தையல் கடைக்கு போயிருக்காரு அண்ணா என்னென்னா எல்லோரும் வந்து கொண்டிருக்கீங்க பாருங்கள் இதான் வந்து தென்னை தோப்பு நல்ல வடிவாக இருக்குது இது வந்து குளம் வானிலிருந்து குளம் மறுத்துள்ளிட்டு மகா பராக்கிரம பாகு பராக்கிரம சேவல் வழியில் வந்துட்டு இப்போ பாருங்க மூங்கிலாறுன்னு சொல்கிற ஒரு கிராமப்புறம் ஒரு பிரதேசத்தாலாம் போய் கொண்டிருக்கிறோம் மூங்கிலா டவுனு மூங்கிலாறு சின்ன நகர்ப்புறம்னு சொல்லலாம் பாருங்க குட்டி டவுன் மூங்கிலாறு மூங்கிலாறு பிரதேச வைத்தியசாலை இங்காலே குளிக்கிறார்கள் அதில் ஒரு குளம் வருது மூங்கிலாறு குளம் என்ன பெரிய குளம் கொண்டு வருது இப்போ தேக்கங்காட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஆர்மி கேம்ப் பாருங்க கெமுனு படையணியை சொல்லி நான் இந்த பாதையெல்லாம் வந்தேன் நான் தேக்கங்காட்டு அடிக்க வந்துட்டேன் இதே தேக்கங்காடு கடை ஆமைக்காரட்ட கேண்டீன் தேக்கங்காட்டடி நிற்கிறோம் பாருங்க ஐயா விறகு வட்டி கொண்டு போகிறார் என்ன விறகு ஐயா என்ன விறகு வரலாமா கதைக்க நாவல் விறகு வட்டி கொண்டு போகிறார் ஐயா என்ன பேர் என்ன உங்களோட பேர் என்ன யூடியூப் சேனல் உங்களை கதைக்கலாமே விறகு வட்டி கொண்டு போகிறார் தேக்கங்காட்டடி தேக்கங்காட்டில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் போகிற பஸ் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் பஸ் போகிறோம் போனாங்க அந்த சேச்சி இருக்குல்ல அங்கே அந்த மாடி கட்டணம் இருக்குல்ல வெளியே வீட்டு இப்போ உங்களோட இடது பக்கங்களில் பிறகு கிடைக்கல காடு இருந்தால எடுக்க காடு இல்லை காடு இல்லையா அங்கேருந்து வந்து தேக்கங்காட்டில் இருந்தால் வெட்டிட்டு போகிறது நான் அவ்வளோ கஷ்டம் வேற ஒரு கேஸும் இப்போ பிரச்சனை கேஸ் பாய்க்கிறீங்க இல்லை கேஸ் எங்கே இருக்கு அங்கே பார்க்குறேன் நானும் ஒரு ஆள் நானும் மகளும் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் எங்கள் கேஸ் பார்க்குறது சரியா வித்தியாசமான வளைவான பாதை பாருங்க காட்டு பாதை என்ன இது காட்டு தேக்கு இப்போ ஐயா ஏக்கங்காடு ஆரம்பத்தில் இருந்து அவங்க தானே வச்சது ஏக்கம் தானே வச்சது இப்போ இப்போ வந்து பெருங்காடாக போச்சு யாருக்கு நான் சின்ன வயசு வந்து ஐயா நான் 74ஆம் ஆண்டு தான் இந்த ஊருக்கு வந்தது இந்த உடையார்கிட்டுக்குன்னு வந்தது இது நான் பரம்பரையாக வந்து கிளிநொச்சி தான் 1965ஆம் ஆண்டு கிளிநொச்சி தான் என் சொந்த ஊர் நுவரெலியா சொந்த ஊர் நுவரெலியா எங்கட ஆட்கள் பூரா இங்கே யாழ்ப்பாணம் தான் ஆனக்கோட்டை கொட்டடி என்ன விலை போகுது இப்போ ஐயோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுயா தேக்குனால தானே இங்கே நெருப்பு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் குவிஞ்சு கிடக்கு இதெல்லாம் வெட்டையில் அரசாங்கத்துக்குள்ள அந்த பாருங்கண்ணா அதில் பிடிச்சி அங்கே வச்சுருக்காங்க தானே எவ்வளோ வாகனங்கள் வாகனத்தில் வந்து 20 ரூபா வெட்டி கொண்டு போகிறது விறகுக்குன்னு கொண்டு போவாங்க அதுக்குள்ளே அருகு உள்ள பல இதுகளுக்கும் அருகாக தான் அவங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க போயிட்டு வரையா அதேலாம் உண்மையெல்லாம் வடிவாக நடந்தான் இதை
அங்கே தேக்கெல்லாம் வெட்டுப்படுது. இப்போ ஒரு 3-4 நாள் இருக்கும் பட்டி எடுத்துருக்காங்க. இதெல்லாம் தலைவராக்கள் வச்ச காணிக்க இந்த தேக்கு வளர்ந்து நிற்கிது. இதில் பாருங்க ஒரு மீன் கடை இருக்குது. அண்ணன் மீன் வெட்டுறாரு. குரங்கு மங்கீஸ் இதா பாருங்க, குரங்கள் பார்க்குறதா நீங்கள் இந்த பக்கம் வந்தால் பார்க்கலாம். சூக்கெல்லாம் போக தேவையில்ல. இதோ அங்கே கூட்டமாக போகுது, ஓடுது. மந்தி மேலே இந்த ஃபோனை படிக்க இந்தா பாருங்க, கூட்டம் கூட மாணிக்கு குரங்கு வயலுக்க கூட்டம் கூட. உங்கள் எத்தனை 50-60 குரங்குக்கு மேலே நிற்கும். பயந்து ஓடுது. ஒரு குரங்கு கூட்டம், குட்டி குரங்கு இல்லாமல் ஓடுது. இந்த அதில் பெரிய குரங்கு காட்டம் போகிறோங்கோ. எங்களை தான் பார்த்து பயப்படுது. இந்த அதில் ஒரு ஆள் ஓடுறாரு. அங்கே எல்லாம் ரவுண்டப் பண்ணிட்டு இதுக்குள்ள நிற்கிறாங்க 2-3 பேர். இந்த பாருங்க, அதில் ஒரு குட்டி குரங்கு. அவங்களோட கூட்டம் வேறு, இவங்களோட கூட்டம் வேறு. இது வேற கூட்டம் என்ன? 2 பேரும் வேற கேங்ஸ்டார். அங்கே வேறுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. இங்கால ஒரு பக்கம், அங்கால ஒரு பக்கம். The next day. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் காமதேனு பண்ணலாம். இன்றைக்கு வந்து விடியவில்லைன்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தங்கியிருக்க இடத்துக்கு முன்னுக்கு அப்படியே காட்டுறேன். முகமும் கழுவையில் இன்னும் நான் ஏனெண்டா அப்படி எலுமினோட பார்க்கணுமெண்டு எதை பார்க்க போகிறேன்டா, இங்கே வந்து கோப்பி பூத்து இருக்குது. நல்ல வெள்ளைப்பூ மல்லிகை மாதிரி இருக்கும். வாசம் அப்படி வந்துடியா, போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, வெறும் பயத்தில் ஆழமாக வெறும் பயத்தில் ஒரு கருவேப்பமில்லை அப்படிங்க சாப்பிட்டீங்கன்னா இல்லை. நீங்கள் காமதேனு பண்ணுங்க. அவங்க ஜமுனாவல் மரத்தை காட்டணும் உங்களுக்கு. நான் ஜமுனாவல் பூத்தது இப்போ பிடிக்குது பாருங்க, பிஞ்சு பிடிச்சிட்டு பாருங்கோ. முல்லைத்தீவில் சுவிஸ் தமிழர்கிட்ட கோப்பி தோட்டம். விடிய வளன பாருங்க, இந்த கோப்பி தோட்டம் அப்படி இருக்காண்டு. தேனீக்கள் எல்லாம் தேன் குடிக்க வந்துருக்குங்க. இதுதான் பாருங்க அந்த கோப்பி. இந்த கோப்பி எப்படிங்கி கசக்கி பார்ப்போமே. இந்தா பல்லுந்துக்கிட்டு அந்த கோப்பியை கடிச்சு பார்ப்போம். ஐயோ ஏ கோப்பி தண்ணி. என்ன இனிப்பு. அம்மா பாருங்க, இதுலேயே எத்தனை பூத்துருக்கண்டு. மகரந்தத்தை பாருங்க, இதில் இருக்க தேனீக்களை பாருங்க. இது என்ன தேனீன்னு தெரியல. காய் இந்தா இங்கே பாருங்க, கிளியல்ல சத்தம். இதெல்லாம் கோப்பி தான். இந்தளவு வளர்ந்த உடனே கோப்பி பூக்க தொடங்கி போடும் போல். இதில் எவ்வளோ பூ நீங்கள் பாருங்க. அதிசயம் தானே. இங்கே பாருங்க, இதுலேயும் பூத்துருக்குது. இனி யாழ்ப்பாணம், இலங்கை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த பக்கங்களில் இருந்தெல்லாம் கோப்பி ஏற்றுமதி செய்யலாம் ஐரோப்பாவுக்கு. கூடுதலாக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் கோப்பியல் வர்றது விளைகிறது. இதெல்லாம் ஆக்கள் நட்ட கருவா இல்லை பாருங்க. இதெல்லாம் தானாக முளைச்சது. அப்படின்னா பறவைகள் சாப்பிட்டுட்டு அதன் எச்சத்தில் வளர்ந்தது. இந்த இதில் இன்னொன்றுமா வளர்ந்து நிற்கிது. மிளகாயும் சாப்பிட்ருக்கு போல. இங்கே பாருங்க, மிளகாய் தானாக தான் முளைச்சது. இது பாருங்க, அந்த தானாக முளைச்சதில் இப்படி வளருது. காடொன்று உருவாகினா அதில் பறவைகள், விலங்குகள் எல்லாமே பொதுப்படம் இருக்கும். அப்படின்னா இப்போ கூட்டில் அடைச்சி வைக்காத மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் மண்புழு உரம் செய்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். மண்புழு கொண்டு வந்து போட போயிடும் பாருங்க. மண்புழு உரத்தை கொஞ்சம் கிழக்க போயிடும். ரெண்டாவது அந்த மண்புழு இந்த உற்பத்தியை வந்து கூட்டும். ஆனால் இதுக்குள்ளுக்கு என்னென்ன பசலைகள் சேர்த்துருக்குறீங்க, என்னென்ன மூலப்பொருட்கள்
இதுக்குள்ளே வந்து இந்த பண்ணையில் கிடைக்கிற கழிவுகளை தாவர கழிவுகளை வந்து மற்றது எருன்னு சொன்னால் சாணம் பச்சை சாணம் இதுகளை நாங்கள் போட்டு அதோட மேலே கரைச்சி ஊற்றுவோம். ஊற்றினோடனே மண்புழுக்கள் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நாளில் மண்புழு உற்பத்தி ஆகும்? சராசரியாக ஒரு 20-21 நாளில் தண்ணியை தெளித்து கொண்டே இருக்கணும். மண்புழுன்ற எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. இதுக்கு கணக்கு ஒரு அளவான மண்புழு இருக்குன்னு சொன்னால் வந்துடும். இதுக்குள்ள வந்து கோழி இல்லை, ஆடு அது அலை போடுறீங்க இங்கே இங்கே நிற்கிது. சரி உற்பத்தி அவளிக்கிட்டாருண்ணே நிறைய வருது தானே. இது அப்படியே உரமாக வந்துடும். அது அதுவே சாப்பிட்டு அது அவைண்ட கழிவு தான் புற உரம். அது நல்ல பசலை, நல்ல பசலையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது பிச்சு பார்த்துட்டு இந்த பேக் இது வந்து உங்கள் வெளியில் எடுத்தனீங்க. இது இப்போ நாங்கள் அவசர தேவைக்கு வெளியில் எடுத்தவை நாள் டைம் எடுத்தோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து மண்புழு உரம் போட போயிடும். அதுக்கு முதல் இப்போ கொஞ்சால டூவெல் நீர்ப்பாசன முறையில் மிளகாய் கன்றுகளுக்கு வந்து நீர்ப்பாசன முறை நடந்து கொண்டிருக்குது. இதான் வந்து மண்புழு உரம் காட்டியிருப்பேன். அண்ணன் வந்து பாலியில் எடுத்துக்கொண்டு போகிறார் கீரை, பொன்னாங்கானி கீரைக்கு வந்து மண்புழு உரம் போடுறதுக்கு. விசிறுறா பாருங்க, விசிறு எல்லாத்துக்கும் சம அளவில் விசிறி விடுறார். இந்த இப்படியே பொன்னாங்கானி 21 நாளைக்கு ஒருக்கா அறுவடை செய்ய வேணும். இதை பார்த்தீங்கன்னா உமிச்சாம்பல் இப்போ ஜாழ்ப்பாணத்தோட பிறகு இங்கே கொஞ்சம் மலிவு. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு போக்குவரத்து கூடியே கூட முடியும். கருமாறு ரைஸ் மில் இது இவே இந்த மில் தானே, அங்கேருந்து அந்த உடையாநாட்டு இந்த தம்பின்ற உங்களுடைய ஃபார்ம் கருமாறு ரைஸ் மில்.